நிம்மதி, எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனேன் மேம். உண்மையை சொல்லணும்னா படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வீட்ல அவ்வளோ ப்ராப்ளம். ஆனா ஆதி கொடுத்த நம்பிக்கையால தான் நான் நல்லா எழுதுனேன். சூப்பர்மா. லவ்னா இப்படிதாம்மா இருக்கணும். நைட்டு ஃபுல்லா என் கூட பேசு, தூங்காத, படிக்காத, படிப்பெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நம்ம லவ் தான் முக்கியம்னு பசங்க இருக்கிறதுக்கு மத்தியில உனக்கு ஆதி அண்ணா ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. உன்னோட கெரியர் முக்கியம், நீ நல்லா படிக்கணும்னு அவரும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருல்ல? ஆமா மேம், அது என்னவோ உண்மைதான். நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா போதும், உடனே போனை கட் பண்ணு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்லாம் சொல்லுவான். நானே சில நேரம் அவன் கிட்ட பேசணும்னு தோணும் போதெல்லாம் படிக்கிறேனே சொல்ல மாட்டேன். இதுதாம்மா பியூர் லவ். பேசுறது எப்ப வேணாலும் பேசிக்கலாம், ஆனா எக்ஸாம்ஸ் படிப்பெல்லாம் அந்தந்த டைம்ல கரெக்டா முடிச்சிடணும். ஆமா மேம், கரெக்ட் தான். ஆமா, உங்ககிட்ட போன்ல என்ன சொன்னா? எதுக்கு காலையில வரலையா? பாவமா, அண்ணா தூங்கிட்டாராம். ஹோ, அதுவும் இல்லாம அலாரம் அடிச்சிருக்கு, யாரோ சைலண்ட்ல போட்டிருக்காங்கம்மா. அப்படியா? அந்த வீட்ல 2 விஷக்கிருமி இருக்கு. ஒன்னு அவங்க அம்மா, இன்னொன்னு அவன் மாமா பொண்ணு ஸ்வேதா. இது ரெண்டுத்துல தான் யாராவது இந்த வேலையை பண்ணிருக்கும். அப்பனா நான் காலையில கால் பண்ணேன் மேம், யாரும் அட்டென்ட் பண்ணாங்க, ஆனா ஒண்ணுமே பேசல. அப்ப அந்த ரெண்டுத்துல யாராவது ஒருத்தரா தான் இருக்கும். ஆமாமா, காலையில அதனால நீ பஸ்ல வந்தியா? நீ பஸ்ல வந்தப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன. அண்ணன் ரொம்ப கோவப்பட்டாரு. அதனாலதான் என்ன உன் கூட நிக்க சொன்னாரு. அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதை அட்டென்ட் பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இந்த அக்கறை சக்கரையெல்லாம் இருந்தா காலையில அலாரத்தை வச்சு கரெக்டா எந்திரிச்சு வந்திருக்கணும். பாவமா, திட்டாதீங்க மேம். நீங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? மேம், நீங்க எவ்வளவு நேரம் நிப்பீங்க? அவன் மீட்டிங் முடிஞ்சு வரதுக்கு லேட்டா கூட ஆகலாம். நீங்க கிளம்புங்க மேம், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, வீட்ல போய் நானும் என்ன பண்ண போறேன்? சும்மா தான் இருப்பேன். அதுக்கு உன் கூட பேசிட்டு இங்கே நிக்கிறேன். அண்ணன் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நான் போய்க்கிறேன். எனக்குமே உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயமாதாமா இருக்கு. காலையில வர அவன் அரைஞ்சிட்டு வந்திருக்க. கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது திட்டுறதுக்காகவாது வருவான். மேம், அவன் சரியான பயந்தாங்கோலி மேம். அப்படிலாம் வரமாட்டான். வந்தானாலும் பிரிச்சு மேய்ஞ்சிட மாட்டேன். பயந்தாங்கோலி? பிரிச்சு மேய்ஞ்சிருவியா? பாக்கலாண்டி, யாரு யார பிரிச்சு மேய்க்கிறாங்கன்னு பாக்கலாம். தனியா சிக்குவ சின்ன பின்னமாக்கிடலான்னு நினைச்சேன். கூட ஒருத்தி வேற நிக்கிறாளே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பேரையும் சேர்த்தே சின்ன பின்னமாக்கிடலாம். சரிமா. இன்னும் பக்கத்துல வந்து முறைச்சுக்கிட்ட நிக்கிறோம். அந்த புடவை கட்டினவ இவகிட்ட உன் பின்னாடி அவன் வந்திருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறா. மேம், இன்னைக்கு உங்களோட சாரி சூப்பரா இருக்கு மேம். தேங்க்ஸ்மா. ஆமா, நான் கட்டியிருக்கிற சாரி என்ன கலர்மா? என்ன கலர்லாம் தெரியாது, தொட்டு பாப்பேன். எனக்கு பிடிச்ச சாஃப்ட் சில்கா இருந்தா உடனே கட்டிடுவேன். ரெட் கலர் மேம், ரொம்ப அழகா இருக்கு. என்ன கலர்னே தெரியாம புடவை கட்டியிருக்காளா? ஓ, ஒருவேளை கண்ணு தெரியாதோ? அதனாலதான் கண்ணுல கண்ணாடி போட்டிருக்காளா? ஆட, இதுதானே வேணும் எனக்கு. இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னா சத்தம் போடாம இவ வாய மூடி இழுத்துட்டு போய் இவளை சின்ன பின்னமாக்கலாம். ஏய் வாடி. நிம்மதி, நிம்மதி, ஏதாவது பேசுமா? அவன் வந்துட்டானா? நிம்மதி, ஆதியனா, ஆதியனா கால் பண்ணும். ஆதியனா, ஆதியனா, நிம்மதி, நிம்மதியா, அவன் ஏதோ பண்றானா? நிம்மதி, சத்தம் மட்டும் தான் கேக்குது, என்னால எதுவுமே பார்க்க முடியலனா. நினைச்சேமா, கண்டிப்பா அவன் வருவான்னு நான் நினைச்சேன். நீங்க ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நிம்மதி காதுல வைங்க. ஓகே ஆதியனா, கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். அன்பு, அன்பு, நீங்க ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நிம்மதி, காதுல ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிருக்கேன். ஆதியனா லைன்ல இருக்காரு, நீ பேசு. மச்சான், பயப்படுறியாடி? சூப்பர்டி. நீ யாரு? போலீஸ்காரன் பொண்டாட்டிடி. அன்னைக்கு ஒரு நாள் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேல, யாராவது உன்னை அட்டாக் பண்ண வந்தவனோ பயப்படாத, திருப்பி அடின்னு. அத பண்ணு. அவனால உன் வாயும் உன் கையும் தான் கட்டி போட முடியும், ஆனா உன் காலை கட்டி போட முடியாது. பசங்களோட வீக்னஸ் பாயிண்ட் உன்னோட காலை வச்சு ஒரு ஏத்து சொல்லி சொல்லியா நொறுங்கி போய் விழுந்துருவான். கமாண்ட்ரி மச்சான், உன்னால முடியும். பூனைக்கு மணிய கட்ட புளியா வந்துட்டா, யானைக்கு கரும்ப போல ஒருத்தன் சிக்கிட்டான். கொண்டி கொண்டி பாக்கும் சண்டை வச்சு அடி பறிக்கிற ஆளெல்லாம் ஓட்டா எடுக்கணும். ஓடுறா 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 டே. அடி பறிக்கிற வேலைக்கா கூட இருக்கிறோம். ஐயோ, போச்சு. டேய், யாருக்கிட்ட திருச்சு மேய்ஞ்சிருவேன். நிம்மதி, அவன் வழியில கத்துறத பார்த்தா நீ அவனை அடிச்சிட்டியா? ஆமா மேம், ஒரு ஏத்துதான் ஏத்துன, பறந்து போய் விழுந்துட்டான். டேய் பொறுக்கி நாயே, காலையில பஸ்ல என்ன உரசுனதுக்கே உன் கை காலை உடைச்சு விட்டு அமைச்சிருந்திருக்கணும். சரி போனா போதுன்னு ஒரு அரை அரைஞ்சு விட்டு அனுப்புனா, இப்ப வந்து என்னடா பண்ண ட்ரை பண்ண? இங்க பாரு,
இப்ப நீ என்ன நோக்கத்துல வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் அடிச்ச அடியில இந்த நோக்கத்துல நீ வேற யார்கிட்டயுமே பக்கத்துல போகாத அளவுக்கு ஆக்கிட்டேனா? ஐயோ வலிக்குது. அம்மா சீ பொறுக்கி, அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? அட அட அட, என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தாயா. என்ன அழகா கேள்வி கேக்குறா. கேள்வி மச்சான், இன்னும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நல்ல கேளு. டேய் போடா போ. உன்னை பெத்த உங்க அம்மா கிட்ட போய் நான் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணேன், அந்த பொண்ணு என்னோட ஃபியூச்சரை காலி பண்ணிட்டான்னு போய் சொல்லு. இதுக்கப்புறம் எப்பறா நீ கல்யாணம் பண்ணுவ? என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுவ? உனக்கு தான் குழந்தைய பிறக்காதே. அப்படி நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணணும். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒட்டிச்சு ஒரேடியா காலி பண்ண கூடாதுடா. இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணு பக்கத்துலயாவது போகணும்னு நினைக்க கூட முடியாது உன்னால. ஏய் ரொம்ப ரொம்ப பேசாத. அப்படியே வாயில ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோ, வாய் கிழிஞ்சிரும். எந்திரிச்சு நடக்க கூட முடியலனாலும் வாய் கொண்டு குறைச்சல் இல்லல்ல. இங்க பாரு, என்ன காலையில உரசுனதுக்கும் இப்ப நீ என்ன வேற மாதிரி நினைச்சு பார்த்ததுக்கும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பு. அங்க சுத்தி இங்க சுத்தி சேர்த்துக்கிட்ட சிக்கிக்கிட்டா சித்தாரம் பசண்டா பார்த்து சிங்கப்பல்ல குத்தி பெட்டான். கொண்டி கொண்டி பாக்கும் சந்த வீரச்சி முட்டு கட்ட தூக்கி கல்லா சுத்துச்சு. கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? முடியாது. முடியாதா? என்ன பொம்பளை கால்ல விழுறது நினைச்சா அசிங்கமா இருக்கா? உன் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு தாண்டா அருவருப்பா இருக்கு. ஒழுங்கா என் கால்ல விழறியா இல்ல மூஞ்சிலே காலை வச்சு நசுக்கட்டா? வேண்டாம், கால உழுவுற. அந்த பயம் இருக்கணும். வாடா, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிரு. காலத்தோடு உரசும் போது என் மேல தொட்டல, இப்ப மன்னிப்பு கேட்கும் போது என் காலத்தோடு, அதுவும் செருப்பு போட்டிருக்கேன்ல, செருப்பு கால தொடுறா நாயே. பா, என் பொண்டாட்டி ஆன் ஃபயர்டா. என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே பெருமையா இருக்குடி. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். மச்சான் வேற ஏதாவது பண்ணணுமாடா இவனை? மச்சான் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். உன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும் மச்சான். நான் லெட்டர் எடுத்துட்டு வரேன், சைன் மட்டும் போடு. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுறேன். ரோட்ல போற பொண்ணுங்களை வம்பளுத்தாலே சும்மா விட மாட்டேன். என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டா சும்மா விட்டுருவனா நானு? கம்ப்ளைண்ட் குடுக்கற மச்சான், அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வை. சும்மா விட்டுறாத. டெய்லியும் என்னோட பேர்ல 4 சாத்து. எது கம்ப்ளைண்ட் குடுக்கறியா? ஏக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா. ஏக்கா ஏற்கனவே நீ அடிச்ச அடியில எந்திரிக்க கூட தெம்பில்லாம உட்காந்துருக்கிறேன்க்கா. ஏக்கா வேணாக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதக்கா. அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கக்கா. நான் இல்லனா அவங்களுக்கு சாப்பாடுக்கு கூட வழி இருக்காதுக்கா. என்ன சொன்ன? சாப்பாட்டுக்கு வழி இருக்காதா? அத காலையில பஸ்ல என் மேல வந்து உரசனல, அப்பவே யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிக்கிறே கண்ணா? உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவே இல்ல. காக்கா ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சு விட்டுருக்கா. தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதக்கா. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்க்கா. அதுக்குதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்களக்கா. காக்கா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துறாதக்கா ப்ளீஸ்க்கா. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு பக்கத்துல கூட நான் போக மாட்டேன்க்கா. அக்கா விட்டுருக்கா. இனிமே உனக்கு எல்லா பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சி சொல்லு. சொல்றா. இனிமே எனக்கு எல்லா பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சி. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எப்படி பாப்பியோ அதே மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களையும் பாப்பேன்னு சொல்லு. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிய எப்படி பாப்பேனோ அதே மாதிரி தாங்க பாப்பேன். அந்த பயம் இருக்கணும். கிளம்பு. சரிக்கா. ஏக்கா ஆட்டோ ஏதாவது பிடிச்சு கொடுக்கா. நான் நடந்து கூட போக முடியாதுக்கா. ஆஸ்பத்திரிக்கு போனக்கா ப்ளீஸ்க்கா. ஆட்டோவர் உனக்கு பிடிச்சு கொடுக்கணுமா? டேய் அப்படி குழந்தை மாதிரி தவழ்ந்துகிட்டே போ. ஏக்கா போடாங்கறேன். போயிடுறேன்க்கா. மச்சான் போயிட்டானாடி? போயிட்டா மச்சான். கம்ப்ளைண்ட்லாம் வேணாம், விட்டுரு. சூப்பர்டி என் செல்ல குட்டி. எப்படிடி திடீர்னு உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? இப்படிலாம் நீ அடிச்சிருக்கியா என்ன? இல்லடா மச்சான், எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான். பொண்ணுங்க தனியா இருந்தா அவங்களுக்கு வர விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீ சொல்லி கொடுத்ததாண்டா. சூப்பர் பொண்டாட்டி. இதுக்காகவே உனக்கு பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன் இன்னைக்கு. எனக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அங்கே வெயிட் பண்ணு. 10 நிமிஷத்துல பறந்து வந்துடுறேன். ஓகேடா மச்சான், சீக்கிரம் வா. கொண்டி கொண்டி பாக்கும் சந்த வீரச்சி முட்டு கட்ட தூக்கி
வந்துச்சு